ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மென். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தன்னோட பார்ட்னர் கூட ரொம்ப ரொமான்டிக்காக லைஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதோ ஒரு ரீசன் அதை தடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்மில் போகணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸ் இருக்கணும். இதுதான் எல்லா ரிலேஷன்ஷிப்போட பேஸ். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேஷன்ஷிப்பாகவே கன்சிடர் பண்ண முடியாது. ரெண்டாவது அதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்புக்கு பேஸ் என்ன அப்படின்னா, நோ யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, அவனுடைய வேல்யூ, அவனுடைய குவாலிட்டி, அவனுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் இதை அனலைஸ் பண்ணாமலே ஏதோ அப்பா பார்த்தாங்க அம்மா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏணிப்படி போட்டு ஏணியே போட்டாலும் எட்டாத அளவுக்கு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிடுவானுங்க. அதாவது அந்த பொண்ணு ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, இவன் அவரேஜாக இருப்பான். அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, இவன் நார்மலான ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸில் இருப்பான். அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனே வேறு லெவலில் இருக்கும். இவன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய கால பஞ்சாங்கத்தை பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஜீரோ. ஸோ ஜீரோ தான், உண்மை தான், ஜீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடி சரி அந்த பொண்ணு வீடு என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கும். அதே மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்பெக்ட் போகும்பொழுது நீங்களாக இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஒரு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஜீரோவாயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவானுங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. அதுதான் உண்மை. நிறைய பசங்க நிம்மதி இல்லாததுக்கு காரணம் இதுதான். நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன். ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் கரெக்டான ஒரு கம்யூனிகேஷனில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்காக இருந்தாலும் ரிஸ்கில் தான் போய் முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே ஓப்பனாக ஹார்ட்டை பொளந்துட்டு போய் சொல்லணும். அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக என்ன விஷயம் பாசிபிள் அந்த பொண்ணுக்கு சொல்கிறது, அதை முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஹானஸ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் ஹானஸ்டி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பொண்ணுங்களுக்கே அது தேவை கிடையாது. சில இடங்களில் பொண்ணுங்களே பொய் சொல்லணும், நீ பொய் சொன்ன நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீ அந்த இடத்துல போய்கிட்டு நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன், நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னை கேவலமாக தான் பார்க்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு இஷ்யூவை நீயே கிரியேட் பண்ணி அந்த இஷ்யூ 2-3 நாள் எடுத்துகிட்டு போகிறது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனையை அன்றைக்கே சால்வ் பண்ண பாரு. அது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா மன்னிப்பு கேளு, தப்பே கிடையாது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீ ப்ராப்பரான பவுண்ட்ரிஸ் நிறைய பேர் கொடுக்கவே மாட்டானுங்க. அதாவது அந்த பொண்ணு உன்னை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீ அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது ஸ்பேஸே கொடுக்காம எப்பயுமே அந்த பொண்ணை டம்ப் பண்ணுறது. அதாவது உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தப்பே பண்ணாலும் நான் மன்னிச்சிடுவேன், உன்னை நான் ஹாப்பியாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஏதாவது கிறுத்தனம் பண்ணுவாங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. ஸோ அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸை நீ எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உன்னோட வேல்யூவை அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுவாங்க. அதாவது நீ இல்லாதப்போ உன்னோட அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, வெற்றிடம் இருக்குது தெரியுமா, அந்த டைமில் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணணும், ஐயோ நம்ம ஆள் இப்போ கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதை நிறைய பசங்க கொடுக்குறதே கிடையாது. கூடவே எந்த நேரமும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, குட்டி போட்ட பூனைக்குட்டி மாதிரி. அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூவே அந்த பொண்ணுக்கு புரியாது, உன் மேலே ரொமான்டிக்கே வராது. நீ ஒரு நார்மலான மனிதனாக மாற ஆரம்பிச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக இவனா எப்போ வேணாலும் இருப்பான்ப்பா, எப்போ வேணாலும் கொஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சவே மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 4 ட்ரஸ்ட். நிறைய பேர் சொல்லுவானுங்க, ப்ரோ நானே ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டாக இருக்க போய் என் மேலே நம்பிக்கை இருக்க போய் அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இப்போ 2 குழந்தைய பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சில இடங்களில் பொண்ணுங்க எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க. சில வார்த்தைகள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை போய் நீ வெளியே கசியை விட்டுறக்கூடாது. கசியை விட்டு அதாவது சில பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அம்மா பிள்ளையா இருப்பானுங்க, போய் சொல்லிடுவானுங்க, இல்லை அப்படின்னா கூட்டத்தில் வச்சு சொல்லிடுவானுங்க. ஸோ அது அந்த பொண்ணுக்கு உன் மேலே இருந்த ட்ரஸ்ட்டை எல்லாத்தையும் உடச்சிட்டு இனிமேல் இவன்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு என்ன சொல்கிறது 4 சவத்துக்குள்ளே ஷேர் பண்ணுறா அப்படின்னா நீ அதை வெளியே போய் விடக்கூடாது. அதனால தான் 4 சவத்துக்குள்ளே ஷேர் பண்ணுறா. இல்லை அப்படின்னா அவள் பொத்த வெளியிலேயே சொல்லிடுவாள்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த பொண்ணு கொடுக்குற வேர்ட்ஸை வெளியே விடாமல் இருக்கிறது தான் ட்ரஸ்ட்டு.
அதாவது அதே மாதிரி சில விஷயங்கள் நீ அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணுற அப்படின்னா அதை பண்ணி முடிக்கணும். இல்லை இன்கேஸ் பண்ண முடியாது அப்படின்னு உனக்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராமிஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு உன் மேலே நம்பிக்கையே வராது. இவன் அப்படி தான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப் ஈஸியாக உடஞ்சி போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரேக் ஆகிறதுனால தான். நம்பர் 5, நோ நீட் டு ஆல்வேஸ் திங்க் லாஜிக்கல். பையனை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பொண்ணுங்க அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு எல்லா விஷயமும் எமோஷனலாக தான் கனெக்ட் ஆகுமே தவிர லாஜிக்கலாக கனெக்ட் ஆகாது. நீ என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த பொண்ணு என்ன தான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை எமோஷனலாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ லாஜிக்கலாக இருக்கணும், அதாவது இந்த ரோஸ் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆமல்ல செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் தான் அந்த இடத்துல ரொமான்டிக் வந்து பில்ட் ஆகும், 2 பேருக்கு இடையில உருவாகும். அந்த இடத்துல போய் ரோஸ் ஆள் எப்போ பார்த்தா எப்பயுமே சகப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் காரணம் சரியான காட்டானா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வசாமல் போயிடும். ஸோ சில இடங்களில் கேனத்தனமாக அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீயும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எப்போயுமே ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து எமோஷனல் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் ரொமான்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். லாஜிக்கல் அப்ரோச் பண்ணுற அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறும், இல்லை அப்படின்னா ஆர்குமெண்ட்டாக மாறி உங்கள் 2 பேருக்கு இடையில சண்டை வர ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னாச்சு, ஏன் நான் எதுவும் வேர்ட்ஸை வந்துட்டு விட்டுட்டேனா, இல்லை எதுவும் பிரச்சனையா, ஓப்பனாக ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஒரு ஹக்கோ ஒரு கிஸ்ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சி சொல்லும் பொழுது தான் ரொமான்டிக் இதாகும். பெயினாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நீ போய் கண்ணை மேலே பார்த்துட்டு போய் காலில் அந்த கல்லில் போய் முட்டின அப்படின்னா பெயினாக தான் செய்யும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு அவங்ககிட்ட சொல்லவே மாட்டான். ஸோ எப்பயுமே ஒரு பொண்ணோட திங்கிங் என்ன, ஒரு பொண்ணால் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ண முடியும், ஒரு பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை விடணும், என்ன மாதிரியான வார்த்தைகளை விடக்கூடாது, ரெண்டாவது அந்த பொண்ணுக்கிட்ட எப்போ நீ ப்ரெசென்ட் இருக்கணும், எப்போ ஆப்சண்ட் ஆகணும், அதை தாண்டி அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸை வந்து நீ எந்த அளவுக்கு கொடுக்குற, ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா அப்படின்னா அதை சீக்ரெட்டுக்காக சொல்கிறாளோ இல்லை எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாளா அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ரெண்டாவது அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்கிறா அப்படின்னா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு. லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ கேட்கவே இல்லை, அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து மிட் நைட் என்ன சொல்கிறது ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னா நீ உன்ட்ட சொல்கிற அந்த பொண்ணோட இதை நீ கூட்டு போனேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாண்டு உருவாகும். அதை விட்டுட்டு நைட் நேரத்தில் போய் அவனா சாப்பிடுவானா உடம்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீ கேட்க ஆரம்பித்த அப்படின்னா இவன்ட்ட போய் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாத்திட்டு தூங்கிடுவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது என்ன சொல்கிறது எமோஷனலாக சில விஷயங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது நீ தனியாக இருக்கும்போது பண்ணலாம், ஆனால் அந்த பொண்ணு இருக்கும்போது பண்ணுனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரொமான்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய இந்த மாதிரி அதாவது லவ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.